என்ன இது? ஏத்தி வச்ச விளக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போதே அணைஞ்சு போச்சே. இது அபசகுணமாச்சே. இந்த பெட்டியில இருக்கிற தீக்குச்சி சரியா எரிய மாட்டேங்குதே. வேற தீப்பெட்டி கேட்போம். செந்து, செந்து, இந்த தீப்பெட்டியில இருக்கிற தீக்குச்சி எரிய மாட்டேங்குது. வேற தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அம்மா, என்ன பார்வதி இது? இதுல தீக்குச்சி எரிய மாட்டேங்குது. தீப்பெட்டி நல்லதாமா இருக்கு. என்னாச்சு? அகிலாவுக்கு ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கா போல இருக்கு. அகிலா, என்னாச்சு? உன்னை பார்த்தா ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே. நாளைக்கு பிசினஸ் கான்ஃபரன்ஸ்க்கு மும்பை வேற நீ போகணும். அதுக்கு இன்னும் ப்ரிப்பேரே ஆகல. எனி ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் ஏன் நீ இப்படி அப்செட் ஆகி உட்காந்துருக்க? என்னன்னு என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா அகிலா? எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலங்க. அதான் குழப்பத்துல உட்கார்ந்திருக்கேன். நீ என்ன சொல்ற அகிலா? எனக்கு ஒண்ணு புரியல. குழப்பத்துல உட்காந்துருக்கேன்னு சொல்ற, அது என்னன்னு சொல்ல தெரியலன்னு வேற சொல்ற. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? பூஜை ரூம்ல விளக்கு ஏத்துனேங்க. காத்தும் வீசல ஒண்ணும் இல்ல. திடீர்னு ஏத்துன விளக்கு அணைஞ்சு போச்சு. மறுபடியும் ஏத்துறதுக்கு ட்ரை பண்ண ஏத்தவே முடியலங்க. அப்பல இருந்து என் மனசுக்குள்ள ஏதோ நெருடலாவே இருக்கு. என் உள் மனசுக்குள்ள எங்கேயோ கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. பூஜை ரூம்ல விளக்கணைஞ்சதை நீ அவசகனமா நினைச்சிருப்ப. அதனால உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் தோணிருக்கு. இதுக்காகவா நீ இப்படி அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்க? அது மட்டும் இல்லங்க, என்னோட இன்ட்யூஷன் எங்கேயோ என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு என்ன அலர்ட் பண்ணிட்டே இருக்குங்க. நான் எப்பவுமே இப்படி எல்லாம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததே இல்லங்க. சரி வா, அப்போ டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாம், டாக்டர் எல்லாம் வேண்டாம். இப்படி டிஸ்டர்பா இருக்கிற நீ நாளைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க எப்படி நீ மும்பைக்கு போவ? நான் மும்பை ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிடலான்னு பாக்குறேன். ரொம்ப முக்கியமான மீட்டிங் ஆச்சு அகிலா, அத கேன்சல் பண்றேன்னு சொல்ற. இவ்ளோ டிஸ்டர்ப்ட் மைண்டோட என்னால மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியாதுங்க. எதுக்கும் நீ நல்லா ரெஸ்ட் எடு அகிலா. எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். போன் வருது. ஹலோ பிரதாப், நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆமாமா, ஓகே. ஹலோ. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பெரிய அளவுல அவமானப்பட போறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட போகுது.
என்னாச்சு? ஏன் கவலையா இருக்க? இன்னும் இந்த கப் மேட்ரே நினைச்சிட்டு இருக்கியா? அது இல்ல மாமா, நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு மாமா. என்னாச்சு உனக்கு? திடீர்னு ஏன் இப்படிலாம் பேசுற? நாளைக்கு என்ன நடக்க போகுது? அதையே நினைச்சு கவலைப்படுற? பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல கோவிலுக்கு போயிருந்த மாமா. அங்க அந்த வயசான தாத்தாவை பார்த்தேன். ஏன் அவர் எதனா சொன்னாரா? ஆமா மாமா, அவரு எனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் சோகம் வரும்னு சொல்லியிருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட்டிருக்க மாட்டேன் மாமா. வேற எனக்கு எதனா பிரச்சனை வரும்னு சொன்னாரா? அவரு அப்படி சொல்லல. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பெரிய அளவுல அவமானப்பட போறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா அது நீங்களும் அம்மாவும் தான். தாத்தா சொல்ற மாதிரி அவமானம் ஏற்பட்டா அது உங்க 2 பேர்ல யாருக்காவது தான் இருக்கணும். அதை நினைச்சுதான் நான் கவலையா இருக்கேன். நீ இப்படி கவலைப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. இது நடக்கும்போது கண்டிப்பா நடந்துதான் தீரும். அந்த தாத்தாவே சொல்லியிருக்காருல, இது மனுஷன் போடுற கணக்கு இல்ல, நீ விட கண்டுபிடிக்கிறதுக்கு. இது காலம் போடுற கணக்கு. ஸோ நீ கடவுள் மேல பாரத்தை போட்டு நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. நீ முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. உன் முகத்துல எப்போ நான் சிரிப்போ சந்தோஷத்தை தான் பார்க்கணும். சரி இல்ல, இது உன் வழக்கமான சிரிப்பு இல்ல. சரி, சரி போங்க மாமா. ஓய், நாளைக்கு எனக்கு அவமானம் ஏற்பட போதா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப கை தட்டிட்டு போனல, இதான் எனக்கு பெரிய அவமானம். என்ன மாமா நீங்க? என்னால உங்களை எப்படி அவமானப்படுத்த முடியும்? என்னால உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படுத்தினா அடுத்த நிமிஷமே என் உடம்புல உயிர் இருக்காது மாமா. ஏய், என்ன இது? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன நடந்தாலும் நீ எப்போ சிரிச்ச முகத்தோடு இருந்தா எனக்கு அதுவே போதும். உன் சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன். சரி, வா. வா ஆதி. என்னாச்சுப்பா? இங்கேயும் தனியாக நடந்துட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி சைலண்டா இருக்கிறத பார்த்தா ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சுப்பா? உங்க அம்மாவோட கம்பீரம், தைரியம், துணிச்சலை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சர்வ சாதாரணமா ஃபேஸ் பண்ணி அதுல ஜெயிச்சும் காட்டியிருக்கா. எதையுமே மனசுல வச்சுக்காம, யாருக்கும் பயப்படாம, மனசுல பட்டத வெளிப்படையா பேசுற உங்க அம்மா என்னமோ தெரியல, எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு ரொம்ப அப்செட்ல இருக்கா ஆதி. எதனால அம்மா அப்படி இருக்காங்க? நான் காரணத்தை கேட்டு பார்த்துட்டேன். அதுக்கு உன் அம்மா என்னமோ தெரியல, வெளியே சொல்லவும் தெரியல. பூஜை ரூம்ல விளக்கேத்தன, ஏத்தன விளக்கு அணைஞ்சு போச்சு. அப்பத்துல இருந்து மனசுக்குள்ள நெருடலாவே இருக்குன்னு சொல்றா. தாத்தா
சொல்ற மாதிரி அவமானம் ஏற்பட்டா அது உங்க 2 பேர்ல யாருக்காவது தான் இருக்கணும். அதை நினைச்சுதான் நான் கவலையா இருக்கேன். என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எங்கேயோ தப்பு நடக்க போகுதுன்னு என்ன அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு நாள் கூட இப்படியெல்லாம் ஆனதில்லைன்னு ஃபீல் பண்றா. நாளைக்கு மும்பைல நடக்க இருக்கிற முக்கியமான கான்ஃபரன்ஸ்ல கூட கலந்துக்க முடியாது, கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்க அம்மாவை நான் இப்படி ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அவளை என்னால சமாதானப்படுத்தவும் முடியல ஆதி. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கேன். அம்மாவை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. அம்மா கிட்ட நான் பேசி பார்க்குறேன். ஆதி, அம்மா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. மனசு ஏதோ குழப்பமா இருக்கு. நமக்கு தான் மனசுல குழப்பமா இருக்குன்னா ஆதியும் குழப்பமா இருக்குன்னு சொல்றானே. என்ன விஷயம் ஆதி? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. பிரச்சனைலாம் எதுவும் இல்லைம்மா. மைண்ட் ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எல்லா ஒர்க்கையும் போஸ்ட்போன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேம்மா. என்ன ஆதி இது? நீ இப்படி சொல்லலாமா? நீ யாரு? எவ்ளோ பெரிய ஆளு? வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உன்னை எவ்வளவு பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளவோ இளைஞர்களுக்கு ரோல் மாடலாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்கிற நீ இப்படி பேசலாமா? இன்னைக்கு நீ தென்னிந்தியாவின் நம்பர் 1 யங் பிசினஸ்மேனா இருக்கேன்னா அது உனக்கு தானா ஒண்ணும் கிடைச்சதில்ல. அதுக்காக நீ எவ்வளவு எதிர்ப்புகளை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு அந்த முதல் இடத்தை பிடிச்சிருக்க. அப்படிப்பட்ட நீ காரணமே தெரியாம மனசுல ஏதோ குழப்பமா இருக்குன்னு சொல்லி ஒர்க் எல்லாம் தள்ளி போடுறேன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஆதியா இது? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் ஆதி? இவ்வளோ நேரம் நீங்கள் என்னை பற்றி சொன்ன அத்தனையும் நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது. உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட என் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கும் போது கற்றுக் கொடுத்த உங்கள் மேலே நாங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனசை குழப்பிக்காம தைரியத்தை கைவிடாம கம்பீரமாக எப்படி இருக்கிறதுன்னு உங்களை பார்த்தாம எல்லாரும் கற்றுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்கள் மனசு சரியில்லை, ஏதோ தப்பாக படுது, கான்ஃபரன்ஸுக்கு மும்பைக்கு நான் போகலன்னு அப்பா கிட்ட சொன்னீங்களாமே. உங்ககிட்ட இருந்த அப்பாவும் இதை எதிர்பார்க்கல, நானும் இதை எதிர்பார்க்கலாமா. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்கி போய் உட்காரக்கூடாதுமா. சரியான நேரத்துல நீ என்ன எனக்கு அடையாளம் காட்டியிருக்க ஆதி. நீ சொன்னது எல்லாமே சரிதான். நான் கலங்கி போய் உட்கார கூடாதுதான். கான்ஃபரன்ஸ நான் கேன்சல் பண்ணல. நான் மும்பைக்கு போறேன். கரூர் அருகே பரிதாபம். பால் பவுடர் சாப்பிட்ட குழந்தைகள் வாந்தி மயக்கம். பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் கவலைக்கிடம். கரூர் அருகே உள்ள பரமத்தியில் பால் பவுடர் சாப்பிட்ட குழந்தைகள் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களின் அழுகை மூலம் கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருக்கிறது. பாவங்க அந்த குழந்தைங்க.
எங்க தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு இவங்களெல்லாம் சட்டப்படி தண்டிக்கணுங்க. பாதிக்கப்பட்ட குழந்தைகளையும் பெற்றோர்களையும் கரூர் மாவட்ட கலெக்டர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். குழந்தைகளை குறிவைத்து இந்த நாச வேலையை யார் செய்திருக்கலாம் என போலீசாரும் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவோம் என காவல்துறை தெரிவித்துள்ளனர். பொதுவா குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் இப்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட குழந்தைங்க சாப்பிட்டது அகிலாண்டேஸ்வரியோட ஆதித்யா ஃபுட் ப்ராடக்டோட பால் பவுடர் தான்னு கன்ஃபார்மான நியூஸ் நாளைக்கு ஃபிளாஷ் ஆயிடும்ல? ஆமா மேடம், கண்டிப்பா நாங்க ஃபிளாஷ் பண்ணிடுவோம். பிளானே அதானே. ஓப்பன்லி எதுவும் சொல்ல வேண்டாம், 1 by 1 அகிலாண்டேஸ்வரியை அட்டாக் பண்ணுவோன்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே நீங்க தானே மேடம்? எஸ். இந்த தடவை ஏன் பிளான்ல இருந்து அந்த அகிலாண்டேஸ்வரி தப்பிக்கவே கூடாது. அதனால தான் அப்படி சொன்னேன். அகிலாண்டேஸ்வரி கம்பெனி தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு இப்பவே நியூஸ் வெளியில வந்திருந்தா விடியறதுக்குள்ள அகிலாண்டேஸ்வரி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவான். இந்த தடவை அகிலாண்டேஸ்வரிக்கு நான் அந்த வாய்ப்பை கொடுக்க போறதா இல்ல. அந்த அகிலாண்டேஸ்வரியை நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். டோன்ட் வரி மேடம், இந்த தடவை பிளான் பக்காவா இருக்கு. அகிலாண்டேஸ்வரி தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா கம்பி எண்ணியே ஆகணும். இப்ப டிவில இந்த நியூஸ பார்த்த அகிலாண்டேஸ்வரிக்கு இது ஒரு சாதாரண நியூஸா தான் தெரியும். ஆனா காலையில தான் தெரியும் இது நான் அகிலாண்டேஸ்வரிக்கு விரிச்ச வலன்னு. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். காலையில வரேன். குட் நைட். குட் நைட். அந்த அகிலாண்டேஸ்வரிய ஜெயில வைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. நீங்களும் இந்த கேஸ கொஞ்சம் கவனமா ஃபாலோ பண்ணுங்க. கேஸ பத்தி நீங்க கவலையப்படாதீங்க மேடம். நான் கரூர்ல இருக்கிற என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லார்கிட்டயும் பேசி எல்லா ஏற்பாட்டையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த தடவை நீங்க நினைச்சது கட்டாயம் நடக்கும். எனக்கு அது போதும். அப்ப நீங்க போயிட்டு காலையில வாங்க. ஓகே மேடம். இந்த நாகபுரி வம்சத்து நந்தினியை யாருன்னு நினைச்சேன். அகிலாண்டேஸ்வரி, உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன்.